வெல்கம் பேக் டு பிரீத்தி ஸ்டே யூடியூப் சேனல். ஸோ இந்த இயரோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நீங்கள் என்னத்துக்கு வந்து ஹெட்லைனு டம்மெயிலு இதெல்லாம் பார்த்து நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க இவ ஃபோன் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஆரஞ்சு கலர் அவுட்ஃபிட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அவுட்ஃபிட்டுக்கு மேட்சாக தான் நம்ம வந்து ஃபோன் வாங்க போகிறோம். எஸ், iPhone 17 Pro Max. ஏன்னா இந்த ஃபோனோட பேக் கிளாஸ் வந்து உடஞ்சிடுச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த iPhone 14ஓட கிளாஸ் உடைஞ்சிருச்சு. அதனால ஃபோன் ரீப்ளேஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டால் ரீப்ளேஸ் பண்ண போகிற ஐடியா இல்லை, புதுசாக வாங்க போகிறேன். புதுசாக வாங்கிட்டு இதை ரிச் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கையோட அந்த கிளாஸையும் மாற்ற போகிறேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஃபோன் வந்து iPhone 14. ஸோ இப்போ நம்ம வாங்க போகிறது iPhone 17 Pro Max. ஸோ எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபீனிக்ஸ் மாலில் இருக்க ஐஃபோன் ஷோரூமில் வாங்கலாமா, இல்லை பூர்விகாவில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. பட் எங்கே ஒரு நல்ல ஆஃபர் தராங்க ஐஃபோனுக்குன்னு பார்த்துட்டு அங்கே வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கே நம்ம ஃபஸ்ட்டு பூர்விகாவில் போய் பார்க்கலாம். அவங்களோட பேனர்லேயே வந்து iPhone 17 Pro அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்களும் பாருங்கள், காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி iPhone Pro அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வந்து போர்டு பூர்விகா பிளேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வந்து இங்கே ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா இங்கே வாங்கலாம்னு இருக்கேன். அவங்க நல்ல ப்ரைஸ் ஆஃபர் பண்ணல அப்படின்னா நான் வந்து ஃபீனிக்ஸ் மாலில் இருக்க ஐஃபோனில் ஷோரூமில் போயிட்டு அங்கேயே வந்து ப்ரைஸ் என்கொயரி பண்ணிவிட்டு வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ உள்ளே போகலாமா? நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு நியூ இயர் ஆஃபர் போடுவாங்க ஆர் இயர் எண்ட் ஆஃபர் போடுவாங்க, இதெல்லாம் நான் சீரியஸ்லி எதிர்பார்த்து போனேன். பட் அங்கே எந்த ஆஃபருமே இல்லையா. iPhone 17 Pro Max வந்து 1,50,000 போகுது. ஆஃபரில் 1000 வேணால் கம்மி பண்ணுவோம், 1,49,000 தான் அப்படின்ட்டாங்க. நானும் வந்து ப்ரோ ஏதாவது கொஞ்சம் உங்களோட இதில் பேசி பாருங்க, ஆஃபர் போடுவாங்க பட் அது டைம் எடுக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம டிசம்பர் 15-16 இருக்கும், இன்னும் டைம் எடுக்கும்னா எவ்வளோ நாள் கழிச்சு அவங்க ஆஃபர் போடுவாங்க பூர்விகாலாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் பேசி பார்த்து முன்கூட்டியே இந்த ஆஃபர் வாங்கி கொடுங்களேன். நீங்கள் நாளைக்கே போட்டாலும் போடலாங்கிறீங்க, 1 வீக் ஆகுங்கிறீங்க. பேசி பாருங்கன்னா ஐயோ சாரி மேம் என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ஆஃபர்னா எப்படி. அதனால சரி இப்போ ஃபீனிக்ஸ் மாலில் போயிட்டு ஆப்பிள் ஷோரூமில் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி செக் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். போகிற பக்கில் பார்த்தா ஃபோன் வாங்குவானானே தெரியல. செமையா இருக்கு. கியூட்டா இருக்கு. பார்க்கிங் பண்ணிட்டு வெளியே வந்து உள்ள என்ட்ரி ஆக போறேன் ஃபோன் வாங்க. ஃபைனலி ரீச் அப்ரானிக்ஸ். நீங்கள் என்னென்ன ஆஃபர் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி மொபைல் வாங்கணும். டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. என்னென்னா இங்கேயும் ப்ரைஸ் வந்து 150 தான், 1,50,000 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபர் வந்து பூர்விகாவில் ஒரு 1000 ரூபாயாவது ஆஃபர் பண்ணாங்க. பட் இங்கே எந்த விதமான ஆஃபருமே கிடையவே கிடையாது. ப்ரோமேக்ஸ்க்கு இங்கே வந்து அப்ரானிக்ஸில் வந்து எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது அப்படின்னாங்க. பட் பூர்விகாவில் ப்ரோமேக்ஸுக்கு தான் ஆஃபரே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவனுங்க இங்கே வந்து 14, 15, 16, 17 அந்த மாதிரி ஃபோனுக்கு தான் ஆஃபர் கிடைக்கும், ப்ரோமேக்ஸ்க்கு ஆஃபர் இல்லைன்னாங்க. பட் இங்கே 16, 17, 18 இன்னும் விடல, 16, 17க்குலாம் வந்து ஆஃபர் கிடையாது, ப்ரோமேக்ஸ் தான் ஆஃபர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் நான் வந்து வெளியே போகிறேன். எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, அவ்வளோதான் இயர் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ 17 Pro Maxல வந்து கோயிங் டு பி டெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 18 சீரீஸ் விடுவாங்க. எதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. எதுக்கு தேவையில்லாமல் நம்மளோட மணியை வந்து இத்தனை வந்து இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஐஃபோன் வாங்கணுங்கிறது எல்லாருக்குமே
ஒரு கனவு தான். பட்டு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன், மேட்சிங்கான ட்ரெஸ் போட்டு வந்தேன். பட் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அங்கே போய் பார்த்த பிறகு எனக்கு வாங்கணுங்கிற மைண்ட் செட்டே போயிடும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ வந்து நேராக வந்து ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ஃபோனை, உடஞ்சி போன ஃபோனையாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். அண்ட் என் ஃபோன் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு ஒரு பிக் சைடில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கலாம் அங்கே போயும் என்ன நடக்குது, என்ன தடங்கள் ஆகுது, என்ன மைண்டு மாறுது அப்படின்ட்டு அங்கே போய் தான் தெரியும். அவ்வளோதான்.